ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல புதுசாக அனௌன்ஸ் பண்ண 200 யூனிட் இலவச மின்சாரம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், இந்த புது ஸ்கீமில் கரண்ட் பில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ஸ்கீமோட நிறைகள் மற்றும் குறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே முதல்ல கையெழுத்திட்ட திட்டம் தான் அந்த 200 யூனிட் இலவச மின்சார திட்டம். இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மே 10ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த ஸ்கீமோட டீட்டெயில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 200 யூனிட் வரையும் இலவச மின்சாரம் வந்து தராங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க கன்சியூம் பண்ற யூனிட் வந்து 500 யூனிட்டுக்கு குறைவா இருந்தா மட்டுமே இந்த 200 யூனிட் வந்து உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். 500 யூனிட்டுக்கு மேல ஒரு யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா போனாலுமே நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளிகபிள் ஆக முடியாது. அப்போ 500 யூனிட்டுக்கு மேல போனா ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற 100 யூனிட்ஸ் இலவச மின்சாரம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். உதாரணத்துக்கு, இப்போ உங்க வீட்டுல வந்து 350 யூனிட் வந்து கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் 200 யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து மின் கட்டணம் கிடையாது. மீதி இருக்கிற 150 யூனிட்டுக்கு தான் வந்து நீங்க மின் கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். இதுவே உங்க வீட்டுல வந்து 550 யூனிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் கிடைக்கும். மீதி இருக்கிற 450 யூனிட்டுக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த திட்டத்தோட டீட்டெயில். இப்போ இந்த புது ஸ்கீமை பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் பில் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நியூ எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேட்டர். இதில் வந்து யூனிட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகி கீழே வந்துடும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு டேரிஃப் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 யூனிட் வரையும் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி 101 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரையும் ₹2.35, 201 யூனிட்லேருந்து 400 வரையும் ₹4.70, 401 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரையும் ₹6.30 வசூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ புது ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 200 யூனிட் வரையும் உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. 201 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரையும் உங்களுக்கு ₹4.70, 401 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரையும் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹6.30 வரையும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பழைய ஸ்லாப் ஸ்ட்ரக்சருக்கும் புது ஸ்லாப் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் பில்லை வந்து கால்குலேட் பண்ணலாம். இதுவே வந்து நான் 500 யூனிட்டுக்கு மேலே போடுறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 501 யூனிட் போடுறேன் அப்படின்னா, ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது ஓல்டுக்கும் நியூவுக்கும். ஏன்னா 500 யூனிட்டுக்கு மேலே உங்களுக்கு அந்த 200 யூனிட் வந்து அப்ளை ஆகாததுனால உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. முன்னாடி எவ்வளோ கரண்ட் பில் வந்ததோ அதே கரண்ட் பில்லு தான் வந்து உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கரண்ட் பில் வந்து குறிச்சிட்டு போயிருப்பாங்க. அதை வந்து ஒரு அட்டையில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, லாஸ்ட்டாக எவ்வளோ யூனிட் இருந்தது அப்படின்ட்டு. அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மீட்டர் பாக்ஸில் வந்து கரண்டாக எவ்வளோ யூனிட் ஷோ ஆகுது அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு அதில் வர டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் பில் அப்படிங்கிறது வந்து கால்குலேட் ஆகி வந்துடும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 300 யூனிட் போடுறேன். கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா பழைய ஸ்கீமில் எவ்வளோ கரண்ட் பில்லு, புது ஸ்கீமில் எவ்வளோ கரண்ட் பில்லு அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்துடும். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹235 தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கால்குலேட்டரோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது 500 யூனிட்டுக்கும் 501 யூனிட்டுக்கும் கரண்ட் பில்ல வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இப்போ நான் 500 யூனிட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். 500 யூனிட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1570 வருது. ஸோ ₹1570 நான் இங்கே கால்குலேட்டரில் வந்து என்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 501 யூனிட் போடுறேன். 501 யூனிட் போட்டேன் அப்படின்னா எனக்கு பில்லு வந்து ₹2048 வருது. அப்போது 2048 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ₹478 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் 500 யூனிட்டை விட ஒரு யூனிட் வந்து அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பில்லில் வந்து ₹478 வித்தியாசம் வரும். ஸோ நீங்கள் 500 யூனிட் பார்டரில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 500 யூனிட்டுக்குள்ளே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஒரு யூனிட் டிஃப்ரெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ₹478 வரையும் வித்தியாசம் வருது. இப்போ இந்த புது ஸ்கீமை யூஸ் பண்ணி கரண்ட் பில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி வரலாம், இந்த திட்டத்தினால உண்மையிலே வந்து நன்மை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கேள்வி வரும். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே அதில் வந்து நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும்.
ஸோ இந்த திட்டத்தோட நிறைகள் மற்றும் குறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பார்த்துடலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேல குடும்பங்கள் இருக்குது. அதுல வந்து 50% அதிகமான குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ற ஃபேமிலியா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 20% குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு குறைவா யூஸ் பண்ற குடும்பங்களா தான் இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி குடும்பத்துக்கு வந்து நன்மை தான் கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலியமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 235 ரூபா வரையும் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த திட்டத்துல வந்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இலவசம். இலவசங்களா இது மாதிரி திட்டங்களை அறிவிக்கிறதுனால மக்களோட மைண்ட் செட் எப்போதுமே வந்து இலவசங்களை எதிர்பார்த்தே இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தது வந்து யார் வருவா, யார் வந்து அதிக இலவசங்களை தருவா அப்படிங்கிற மாதிரி மக்களோட மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து பெரிய பிரச்சனையே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கரண்ட் பில் வந்து கட்டாம அவாய்ட் பண்ணணும், 100 யூனிட்ஸ்க்குள்ள நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிக்கனமா வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட மின்சார பயன்பாட்டையும் வந்து அவங்க அதிகப்படுத்திப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாரும் ஒரு 5 யூனிட் 10 யூனிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றதுனால மின்சார தட்டுப்பாடு எப்படி வரும்னு கேக்குறீங்களா? நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 1.5 கோடிக்கு அதிகமான குடும்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு 5 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணாலே அந்த நம்பர் வந்து எங்கேயோ போயிடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதனால மின்சார வாரியத்தோட வருமானம் வந்து வெகுவாவே வந்து குறைஞ்சிட்டு வருது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அப்கமிங் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 200 யூனிட் இலவச மின்சாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், அதோட நிறைகள் மற்றும் குறைகள் என்னென்ன, அதை வச்சு எப்படி கரண்ட் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்டெக் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.